நம்ம இந்திய மக்களுக்கு வந்து கோல்டு, சில்வரு, அப்புறம் ரியல் எஸ்டேட் இந்த மூணுத்தை தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. இதுலேயும் வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ மக்கள் வந்து கோல்டு, சில்வர் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வந்து ஏன்னா சிறுக சிறுக கூட காசு சேர்த்து வச்சு அதை வாங்க முடியும். இன்னும் வந்து மக்கள், அதாவது இந்திய மக்கள் வந்து இன்னும் சென்டிமெண்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேர் ரொம்ப ஸ்பீஷியஸ் டேஸான, அதாவது ரொம்ப நல்ல நாட்களாக கருதப்படுற நாட்களில் போயிட்டு ஒரு தங்கமோ வெள்ளியோ வாங்குவாங்க. அது ஒரு ஆர்னமெண்ட்ஸாவோ இல்லை கோல்டு காயினாவோ இல்லை சில்வர் காயினாவோ ஒரு கோல்டுஸு, வளையல், செயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வாங்குவாங்க. அண்ட் கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக, அதாவது கோல்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது இந்த வீடியோஸை பார்த்தா கோல்டு எப்படி வாங்கலாம், என்னென்ன மாதிரி கோல்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸாகவும் பிளேலிஸ்ட்டாகவும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அதை பார்க்காதவங்களுக்கு வந்து நீங்கள் ஐ கார்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து அந்த வீடியோஸை நம்ம போட்டு வந்து ஒரு 10 மாதம் கிட்ட ஆக போகுது. அண்ட் நம்ம வீடியோஸ் போடும்போதே வந்து அது ஒரு நல்ல ஜோனில் இருந்துச்சு. ஸோ நம்ம போட்டதுலேருந்து கடந்த ஒரு 10-11 மாதத்தில் கிட்டத்தட்ட கோல்டு, சில்வர் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 38% 40% லெவலுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டால் கூட கடந்த ஒரு வருஷத்தில் வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரன் அப் வந்து நமக்கு கோல்டில், சில்வரில், கோல்டில் ரொம்ப முக்கியமாக வந்து கிடச்சிது, நியர்லி ஒரு 40% லெவலில். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிற எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி. சில்வரில் வந்து பண்ணக்கூடிய, சில்வரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபிசிக்கலாக சில்வர் எப்படி வாங்கலாம், இல்லை டிஜிட்டலாக எப்படி வாங்கலாம், அண்ட் சில்வரில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஏன்னா நம்ம நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது, எப்படி அதை மேக்ஸிமம் அதோட பொட்டன்ஷியலை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அண்ட் போன வாட்டி நம்ம கோல்டை பற்றி பேசும்பொழுது நம்ம சொன்னதுலேருந்து பல விஷயங்கள், லைக் ஒரு நல்ல பிரேக் அவுட் லெவலில் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு குளோபல் லெவலில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி கோல்டுக்கும் பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. அதெல்லாம் சேர்ந்து தான் கோல்டுக்கு வந்து ஒரு பெரிய ரன் அப் கொடுத்துச்சு. அதே மாதிரி சில்வருக்கும் இப்போ ஒரு பெரிய பூம் இருக்குது. அது என்ன ஏது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்டு. பொதுவாக சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தா ஒரு 4 விதத்தில் சில்வரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தா, ஃபிசிக்கலாக நீங்கள் சில்வரை வாங்குறது, அது காயினாக வாங்குறீங்களோ இல்லை ஜுவல்லரியாக வாங்குறீங்களோ வாட் எவர், ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு நீங்கள் சில்வரை வாங்கிக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழி. ரெண்டாவது வழி, மொத்தம் 4 வழி இருக்குது. ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தா, சில்வரை வந்து நீங்கள் ஆன்லைனில், அதாவது சில்வர் ETF அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, இல்லாட்டி சில்வரை மியூச்சுவல் ஃபண்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பெரிய அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படிங்கிறதையும் நீங்கள் போக வீடியோவில் புரிஞ்சுப்பீங்க. பட் கோல்டை பொறுத்தவரைக்கும் கோல்டு ஒன்று ETF-ஆவோ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வாங்குங்க, என்ன ஏதுங்கிறத அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து ETF-ஆக வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ்லேயே உங்களுக்கு புரிய வரும். மூணாவது பார்த்தா சில்வரை வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வாங்குறது. நாலாவது பார்க்கும்போது சில்வர் மைன் பண்ணுறாங்களா, சில்வரை வந்து எடுக்கிற அந்த கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நீங்கள் வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க், இல்லை தங்கமயில் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தா அவங்க தான் சில்வரை மைனிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சில்வரோட விலை ஏறும்போது இந்த கம்பெனிஸோட விலையும் ஏறும், நீங்கள் லாபம் அடைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்ப ஸ்பெஷலாக கருதக்கூடிய ஒரு சில்வர் ETF-ஐ எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ETF-ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எதெல்லாம் ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 4த்தில் ரொம்ப பெஸ்ட்டாக நான் நினைக்கக்கூடிய அந்த சில்வர் ETF பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். மற்ற விஷயங்களை காட்டிலும் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால இதை பற்றி பேச போகிறோம். இன்னொன்று, கோல்டும் சில்வரும் கடந்த 50-60 வருஷ காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்களை கண்டிருக்கு, எப்பப்பெல்லாம் ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சார்ட்டும் பார்த்து நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு புரிதல் பார்க்க முடியும். ஏன் அதுவும் மாதிரி மக்கள் வந்து இந்தியாவில் சில்வரும் கோல்டும் ரெண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் சில்வரை காட்டிலும் தங்கத்தில் தான் அதிகமாக மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த சார்ட்டை போய் பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது கோல்டோட சார்ட்டு, அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து இது சில்வரோட சார்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது கோல்டை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து கோல்டுக்கு வந்து நமக்கு எப்போதுலேருந்து ஒரு சார்ட் கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1949 நமக்கு வந்து கோல்டோட சார்ட்டு கிடைக்குது. இப்போ அதுலேருந்து பெரிய அளவுக்கு பூமன் பார்க்கும்பொழுது எப்போப்பெல்லாம் பாருங்களேன், இந்த இடத்தாண்டி வந்து கோல்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 76 பார்க்கும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.5 மடங்கு கிட்ட வளர்ந்துருக்கு ஒரு 4 வருஷத்தில் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது எப்போப்பெல்லாம் க்ரைசிஸ் நடக்குது, எங்கெங்கெல்லாம் எப்பயாச்சும்
வேர்ல்டு வார்ஸ் நடக்குது, இல்லை ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்குது நம்மளுக்கு அப்படின்னா அப்பப்போல்லாம் வந்து கோல்டோ சில்வரும் பயங்கரமாக ஏறும். இப்போ கோல்டு இங்கே தானே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம வந்து போன வருஷம் வீடியோ நம்ம போட்டோம். கரெக்டாக வந்து ஒரு மார்ச் டைமில் போடும்பொழுது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நல்ல பிரேக் அவுட், அந்த நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு இருந்த ஒரு டைம் கோல்டு. ஸோ அந்த நேரத்தில் தான் கோல்டு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாங்க 36லேருந்து 30 இது நம்ம வந்து இன்னும் பிரேக் அந்த இந்த இடத்துல பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆன இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 38-40% லெவலில் 38% லெவலில் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டு கொடுத்துருந்தது. அண்ட் இது ஆல்மோஸ்ட் அதோட டார்கெட் லெவலான ஒரு $3000 கிட்ட இது வந்து கோல்டு வந்து ஒரு அவுன்ஸுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு அவுன்ஸ் ஒரு டாலருக்கு, அதாவது $3000 இப்போ $2800 ஃபார் 1 ounce. 1 ounce அப்படின்னா வந்து ஒரு 28 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இப்போ இதே விஷயத்தை நம்ம சில்வர் சார்ட்டில் பார்ப்போம். சில்வருக்கு என்ன அப்படின்னா சில்வருக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருப்பாங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே ஒரு 50s அந்த டைம்லேருந்தே நமக்கு இதுலேயும் ஒரு சார்ட் இருக்குது. சில்வரு கோல்டை விட ரொம்ப வாலட்டைலான ஒரு கமாடிட்டி. வாலட்டைல் அப்படின்னா ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கடந்த ஒரு 1971 பார்க்கும்பொழுது $1 கிட்ட இருந்த ஒரு அவுன்ஸ் சில்வரோட விலை ரொம்ப பயங்கரமாக கிட்டத்தட்ட 41 மடங்கு வந்து எத்தனை 9 வருஷத்தில் 41 மடங்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் $1,00,000 நீங்கள் வந்து போட்டு வச்சுருந்தீங்க சில்வரில் அப்படின்னா $41,00,000 உங்களுக்கு லாபம் வந்திருக்கும். அண்ட் அந்த லாபம் அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அப்படியே மொத்தமாக சரிஞ்சது சில்வர். இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒருவேளை 82 வாங்கிட்டு இருந்தீங்க சில்வரோட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 82லேருந்து 2003, அதாவது உங்களுக்கு 20 வருஷத்துக்கும் மேற்பட்டு 92 21 வருஷமாக சில்வர் $1 கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. இந்த காலகட்டத்தில் சில்வர் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுலேருந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே வந்திருக்காது. அதுக்கப்புறம் 2003-2004 ஒரு பெரிய குளோபல் இந்த .com பபிள் அந்த மாதிரி ஜோன்லாம் வந்து இந்த 2000-2004 அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ரேலி எடுத்தது. ஸோ அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்போ எவ்வளோ ஒரு $4.5 இருந்த ஒரு சில்வரோட விலை கிட்டத்தட்ட $47. அதாவது அப்பையும் வந்து நியர்லி 1001 11 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏறி இருக்கும். அதே தான் நீங்கள் $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 11 மடங்கு ஏறி இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து உங்களுக்கு மறுபடியும் பார்த்தா பெரிய சரிவு சில்வரில். இதே இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க, இதே மாதிரி டெட்டாக அப்படியே படுத்துகிட்டே இருந்திருக்குங்கிற மாதிரிலாம் நீங்கள் கோல்டில் பார்த்துருந்தா அது வந்து அப்படி பார்க்க முடியாது. கோல்டு ஒன்று சைடில் போயிருக்கோம், இல்லாட்டி அது கிராஜுவலாக பொறுமையாக ஏற்றங்களை தான் கொடுத்துருக்கோம். அதனால் பொதுவாக வந்து கோல்டில் வந்து நம்ம இந்திய மக்கள் எல்லாமே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சில்வரில் பண்ணுறதில்ல. ஏன்னா அது ரொம்ப வாலட்டால் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது இப்போ என்ன அதோட சினாரின்னு பார்க்கும்பொழுது சேம் கோல்டு அதே டைமில் கடந்த ஒரு மார்ச் மாதத்துலேருந்து நம்ம கடைசியாக மார்ச்சில் பார்க்கும்பொழுது அதே கிட்டத்தட்ட ஒரு 38% வந்து சில்வர் கொடுத்துருக்கு. ஆனால் சில்வரோட இன்னும் டிமாண்ட், ஏன்னா சில்வர் பொதுவாக கோல்டு பார்க்கும்பொழுது அது ஒரு 90% அது ஒரு சில்வர் ஆர்னமெண்ட்டாக அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோல்டை ஒரு 10% தான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சில்வர் அப்படி கிடையாது, 50% தான் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். மீதி 50% இதை வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இண்டஸ்ட்ரியலோட ப்ரொடக்ஷன் டிமாண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சில்வருக்கும் டிமாண்ட் வந்து ஏற்றங்கள் இருக்கும். இது ரொம்ப ஷார்ட் டேர்மில் நான் சொல்கிறேன், ப்ராப்ளி ஒரு 1-2 வருஷம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த வருஷம் படி நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னா, இப்போ $32 இருக்குது, $32 இருக்கக்கூடிய இந்த சில்வரோட விலை கிட்டத்தட்ட ஒரு 40-50 மடங்கு. ஸோ $47 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சில்வரில் வந்து ரொம்ப அதிகமாக தென்படுது. இப்போ இந்த சில்வர் நீங்கள் ஃபிசிக்கலாக தான் வாங்கணுமா அப்படின்னா இது தேவையில்லாத நிறைய மல்டிபிள் சார்ஜஸ் வரும். இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், சில்வர் வந்து ETF-ஆக வாங்கி வைங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வாங்கினா கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். ETF-ஆக வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ETF-ல வந்து நம்ம வந்து எந்தெந்த ஏஎம்சிலாம் நமக்கு ETF வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஏஎம்சிஸ் வந்து அதில் வந்து நிப்பான், ஐசிஐசிஐ, HDFC, ஆதித்ய பிர்லான்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏஎம்சிஸ் வந்து நமக்கு ETF போட்டிருக்காங்க. இதில் இந்த நிப்பான் எங்கே போனாலுமே நிப்பான் இந்த சில்வர் ETF வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் கூகுளில் வந்து சில்வர் ETF நீங்கள் தட்டினா ஒரு 10 ஆர்டிகல்ஸ் வருது. ஆனால் 10 ஆர்டிகளும் உங்களுக்கு நிப்பானை தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால் அந்த ப்ரொமோஷன் டூ மச் ஆஃப் ஆட்ஸ். அதனால தான் இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்க்கும்போது எல்லா ETF
பார்க்கும்போது இருக்கிறதே அதிகமாக 0.56. ஸோ இவங்க கிட்ட அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வரதில் வந்து பல லட்சங்களையும் கோடிகளையும் வந்து அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பார்க்கும்போது இப்போ பாருங்கள் எல்லா இடிஎஃப்க்கும் மோரலஸ் ஒரே ரேட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 94 இந்த எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் இதுக்கு மட்டும் ஒரு 93 அந்த ரேஞ்சில். இப்போ எல்லாமே 94 97 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இது மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த ப்ரைஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு 100 ரூபா கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்குற 100 ரூபாயில் 56 பைசா அவங்க எடுத்துட்டு மீதி இருக்க பணத்தை தான் நமக்காக இன்வெஸ்டே பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸிங்கில் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த ப்ரைஸிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் நிப்பானை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. நியர்லி ஒரு 35% லெவலில் சில்வர் வந்து கொடுத்தது. அண்ட் இன்னுமே அந்த ரன் அப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு. அண்ட் பர்சனலாக நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வருஷத்தில் பார்க்கும்பொழுது நான் 14% அண்ட் மோர் தென் இந்த 5 years 10 years டேட்டாலாம் வந்து பொதுவாக சில்வருக்கு இல்லை. அதாவது இந்த சார்ட் வைஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த சில்வர் ETF ஆன்லைனில் வாங்க முடியும் அப்படிங்கிறது இந்த கடந்த 3 வருஷமாக தான் இந்த சில்வரை வந்து ETF வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஸோ 3 yearsக்கு மேலே வந்து நமக்கு டேட்டாஸ் கிடையாது. ஸோ யார் எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து இப்போ இதுக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஸ்டில் நம்ம ஒரு டேட்டாஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதா நம்ம இது எடுத்துருக்கோம். அண்ட் அது இது என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா எல்லாமே மோராலஸ் ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போகுது. எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா இந்த ETF அப்படின்னா டேரெக்டாக சில்வரை க்ளோஸாக ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் தான். ஸோ நம்ம டேரெக்டாக இந்த ETF இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சில்வர் ஏறும்போது இதுவும் ஏறப்போகுது. அதனால் பெரிய ரிட்டர்ன்ஸில் எந்த பெரிய சேஞ்சஸும் வந்துடாது. அதனால் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் எது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியோ அதை பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆதித்ய பிர்லா இவங்க வந்து இருக்கிறதுலே வந்து 0.35% வந்து 0.35 வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆதித்யா பிர்லாவில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் ப்ரைஸிங்கும் நல்லாயிருக்கு, ரிட்டர்ன்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாமே உனக்கு நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த UTIயும் ஈடல் வைஸில் மட்டும் நமக்கு எந்த டேட்டாஸும் தற்போதைக்கு இல்லை. அதனால தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ இப்போ இந்த ஆதித்ய பிர்லாவை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சேம். இப்போ நம்ம க்ரோ ஆப்பில் உங்களுக்கு சும்மா ரெஃபரன்ஸ் காட்டுறேன். ஆதித்ய பிர்லாவோட சில்வர் ETF இருக்குது. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதுங்கிறதுலாம் இதில் வந்து மச் கிளாரிட்டி இருக்காது. அண்ட் இதுலேயே வந்து நம்ம இதிலேயே சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தா இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த சில்வரில் வந்து ஆதித்ய பிர்லா போட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனல் ஆஃபீஸ் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு நியர்லி ஒரு 100 ரூபா லெவல் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 40-50% லெவல் ஏறுதுன்னா இது கிட்டத்தட்ட 140 ரூபாயிலேருந்து 150 ரூபா ஆன் ஷார்ட் ஸ்பேன். லைக் ஒரு வருஷத்துக்குள்ளே 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த தான் காலகட்டம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு 40-50% லெவலில் ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ளே ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. அண்ட் ஏறல அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களால் எந்த பணத்தை உங்களால் லூஸ் பண்ணுறதுக்கு ஓகே இது வந்து ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் சில்வரில் போட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இதை வந்து அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். இல்லை எனக்கு ஒரு சும்மா ஒரு 10,000 20,000 கையில் சும்மா தான் இருக்குது, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், ஒரு 1-1.5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் உங்களோட கால் தான். எண்ட் ஆஃப் த டைம் எல்லாமே உங்களோட டிசிஷன் தான். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன இருக்குது. உங்கள் சைடில் நீங்களும் பர்சனல் வந்து நிறைய சர்ச் பண்ணிப்பாங்க. லைக் என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி என்னென்ன மாதிரி வழிகள்லாம் இருக்குது சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் நீங்கள் எடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போ கடைசியாக வந்து சில்வரில் எந்த மாதிரி டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு டெப்ட் மாதிரி நம்ம வச்சுக்காங்க, டெப்ட் செக்யூரிட்டிஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிருக்க சில்வரை நீங்கள் 3 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்குள்ளே விற்றுட்டீங்க அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம்னு கன்சிடர் பண்ணுறாங்க. 3 வருஷத்துக்கு மேலே வச்சு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை கம்ப்ளீட்டாக உங்களோட இன்கம் ஸ்லாபில் நீங்கள் என்ன வருமானமோ அந்த ஸ்லாப் ரேட்டில் படி அவங்க டேக்ஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க. இதே லாங் டேர்ம் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 20% அதுலேருந்து உங்கள் லாபத்துலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் வந்து இதை வந்து டேக்ஸ் பண்ணுறாங்க. சரி, இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம தொடர்ச்சியாக வாழ்க்கை பூரா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு பயனை வந்து உங்களுக்கு கொடுக்காது. ரொம்ப சின்ன அளவுக்கு தான் வந்து அது உங்களுக்கு ஓவரால் CAGRல அது வளரும், லைக் ஆனுவல் க்ரோத்தில் வந்து வளரும். ஸோ எப்பப்பெல்லாம் பெரிய டிமாண்ட் வந்து சில்வருக்கு கிரியேட் ஆகுதோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் லைக் 1-2-3 வருஷம் மட்டும் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் வரும்போது அதை நம்ம விற்றுட்டு அதை லாபம் பண்ணுறது தான் வந்து சில்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இது ஒரு ஸ்டாக்ஸ் மாதிரியோ இல்லை கோல்டு மாதிரியோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதை நம்ம ப்ரீவியஸாக நம்ம அந்த லைவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அது உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி பீப்புளுக்கோ மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் வந்து தங்கத்துலேயும் சில்வர்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக தான் நம்ம பேசியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Have a nice day.
ஃப்ராக் வேர்ல்டு.